Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு திருப்பூர் ஓஎம்ஆர்ல இருக்க கிரண் மோட்டார்ஸ் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக bs6 அப்டேட்டில் வந்த Yamaha ZR 125 FI ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். அண்ட் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த 3 வேரியண்ட் விட்டுருக்காங்க இந்த வண்டியில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ட்ரம் பிரேக் வேரியண்ட் அண்ட் டிஸ்க் பிரேக் வேரியண்ட். ஃபைனலாக வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி அவங்க அந்த ஸ்ட்ரீட் ரேலியும் ஒரு மாடல் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரீட் ரேலிக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது, ஒரு பெயிண்ட் ஸ்கீம் அண்டு ஹேண்டில் பார் டிஃப்ரென்ஸ் வரும். நல்லா பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது ஸ்ட்ரீட் ரேலி ஸ்பெஷல் எடிஷன் சொல்லலாம். அண்ட் இந்த வாக் ஆன் ரிவ்யூவில் நம்ம வண்டியோட நம்ம லுக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீல்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு அண்டு யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமில் வந்துருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஹாரன் செட்டப், ஹாரன் நல்லா சவுண்டாக இருக்குது சொல்லலாம். ஓகே. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இருக்குது. ஹெட்லைட் வந்து ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி கிடையாது. எல்இடி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் மேலே ஹெட் பார்ட் வந்தீங்கன்னா இங்கே ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. வைப்பர் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் ஒரு டிஆர்எல் செட்டப்பில் வந்து டே லைட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒய் ஷேப்பில் இருக்குது. வண்டி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெட்லேயே. அதுவும் ஹாலஜன் பல்ப் தான், எல்இடி எதுவுமே கிடையாது இந்த வண்டியில். ஃப்ரண்ட் டு பேக் வரையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹாலஜன் தான், எல்இடி கிடையாது எங்கேயும். அண்ட் மேக்ஸிமம் வண்டியில் ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வண்டியில் நான் பார்க்கும்போது. அப்படி நீங்கள் சைடு வந்தீங்கன்னா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது லோ பீம் ஹை பீம் ஸ்விட்சஸ், இது வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ், இது ஒரு ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ்க்காக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் தான் சொல்லணும். ஒரு ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிப் மீட்டர் ஒன்று தான் இருக்குது. அண்ட் ஓடோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து சில பல சென்சார்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 சென்சார் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து ஷோரூமோட ஸ்டாஃப் கிட்டே கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க சைஸு. எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இங்கே வந்து ஒரு தண்ணி கேன் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு தண்ணி கேன் எடுத்து போகிறீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் கிரிக்கெட் போகிறீங்க, கிரிக்கெட் விளையாட போனால் ஃபுல் செட்டப் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு தாராளமாக ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் ரூமும் நல்லாயிருக்கு வைக்கிறதுக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹூப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேரி பேக் எடுத்துகிட்டு போனால் ஹூப் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே கீ சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப், இது ஆன். அண்டு சீட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம ரிவர்ஸில் டர்ன் பண்ணால் சீட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் நம்ம அப்படியே பின்னாடி வந்தால் சீட்டு பார்க்கலாம். சீட்டோட கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில். அண்ட் போதுமா ஒரு ஃபேமிலியோட அண்டு ஒரு நார்மலாக யூசேஜுக்கு வேணால் இது கரெக்டாக இருக்கும். பின்னாடி பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லைட் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்டு நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி ஹாலஜன் தான், சொல்ல மாதிரி எல்இடி கிடையாது எதுவுமே. அண்ட் இங்கே ஒரு 2 இண்டிகேட்டர் பார்க்கலாம். மட்கார்டு வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது இந்த வண்டியில் பின்னாடி பக்கம் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பக்கம் டயருக்கு வந்தால் இங்கே ஒரு அலாய்வியில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 110/90. அண்டு இதுவும் ட்ரம் பிரேக் தான் பின்னாடி பக்கம். அண்ட் வண்டியோட முக்கியமான ஸ்பெக்குன்னு பார்க்க வேண்டியதுனா இதில் வந்து கார்பரேட்டருக்குள்ள ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும், பெட்ரோல் கன்சியூம் பண்ணுறதும் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டார்ட் அப் வந்து நல்லாயிருக்கும். வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் தெரியும், அந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டு. அந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு சிங்கிள் ஸ்பார்க் பிளக் தான் இருக்குது. அண்ட் 2 valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 7.9 bhp அட் 6500 RPM கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு 9.7 Nm அட் 5000 RPM கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து ஒரு ஃபேமிலி பைக்கு தேவையான பவர் தான். அண்டு வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு ஹேண்டில் பார் வந்து நல்லாயிருக்கு பார்க்கவே. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு போடுறேன். அண்ட் மிரர்ஸ் இந்த சைடில் இருக்குது. மிரர்ஸ் ஒரு நல்லா பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குன்னு தான் சொல்லணும், ஒரு ஷார்ப் டிசைனோட. அண்டு வைப்ரேஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் சொல்லியிருந்தேன். யூபிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபேஷன் 125 கொடுத்த மாதிரி எதுவும் யூபிஎஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம். அது எப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 40/60 ஒரு ரேஷியோவில் வந்து 2 பிரேக்காக ஆக்ட் ஆகும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் சிங்கிள் பிரேக் கிளிக் பண்ணால் 2 பிரேக்கும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக bs6 அப்டேட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டதுனால இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க Yamaha மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இந்த வர பைக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து வண்டியோட 3 வேரியன்ட் சொல்கிறாங்க. 3 வேரியண்ட்டோட டிஃப்ரென்ஸும் அண்ட் வண்டியோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம் ஆன் ரோட் ப்ரைஸ். ப்ரோ இப்போ நார்மல் ட்ரம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து 85 வரும் ப்ரோ ஆன் ரோட் காஸ்ட்டு. சரிங்களா, அதுவும் பிரேக்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம டிஸ்க் வேரியண்ட்டில் போகிறோன்னா அது வந்து 88 வரும்.
இதே ரேசர் ஸ்ட்ரீட் ரலி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் அது பார்த்தீங்கன்னா 89 வரும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேசர் ட்ரம் பிரேக்கும் சரி ரேசர் டிஸ்க் பிரேக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரீட் ரலி போனீங்கன்னா அது ஸ்பெஷல் எடிஷன்றதுனால இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேண்டல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதே மாதிரி சைடில் வர ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு இந்த பாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காலேஜ் யங்ஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இந்த வண்டியோட கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி ப்ரோ? கஸ்டமர் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குட் தான் ப்ரோ. மைலேஜாக இருக்கட்டும் இல்லை வண்டியோட பிக்கப்பாக இருக்கட்டும் சரி அந்த ஸ்மூத்னஸ்ஸு அப்புறம் நம்ம ஹேண்ட்லிங் எல்லாமே வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி குட்டு. இப்போது நம்ம ரேசர் ஓல்டு பார்த்துருப்பீங்க 110cc வந்தது. 110cc 125cc டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 110cc மைலேஜ் தரலாம் சொல்லுவாங்க. இப்போ இது ஃபியூல் இன்ஜெக்டர் சிஸ்டம்ன்றதுனால நமக்கு மைலேஜ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் வண்டியோட பிக்கப்பும் சரி. இப்போ நமக்கு இதில் புதுசாக SMG சொல்லிட்டு ஒரு செல்ஃப் மோட்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜென்ரேட்டர். அது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் சொல்லுவாங்க. அதோட ஒர்க் வந்து 4 இருக்குது. அது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுறது அந்த மாதிரி எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். அதனால் நமக்கு செல்ஃப் சவுண்ட்லாம் வராது. அண்ட் வண்டியில் அந்த சென்சர்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு 6 சென்சர்க்கு மேலே. அது என்ன சென்சார் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ப்ரோ த்ராட்டல் பொசிஷன் சென்சார் சொல்லுவாங்க. இப்போ நம்ம த்ராட்டல் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதில் எதனா ப்ராப்ளம் வந்தால் அந்த த்ராட்டல் பொசிஷன் சென்சார் சிக்னல் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் சிம்பிள் டிஸ்பிளேல இருக்காது. இப்போ நம்ம FI வண்டி எல்லாத்துலேயுமே இன்ஜின் சிம்பிள் இருக்கும். அது எதுக்குன்னா வண்டியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சென்சார் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படி பிளிங்க் ஆகுதுன்னா நம்ம ஷோரூம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க FI சிஸ்டமில் போட்டு செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க வண்டியில் என்ன ப்ராப்ளம் எது போயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் சொல்லுவாங்க. அதுவும் வந்து இந்த ஆக்சிலேட்டர் சம்மந்தமானது தான். அதுக்கப்புறம் இப்போ இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கிறதுனால இன்ஜின் அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு சென்சார் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ அதில் எதனா ப்ராப்ளம்னா அந்த சென்சார் பிளிக் ஆகும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு லைட் தான் ஒரு டிஸ்பிளேல இன்ஜினில். இந்த எல்லா சென்சாரில் எந்த ப்ராப்ளம்னாலும் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி எரிஞ்சால் இந்த சென்சாரில் ப்ராப்ளம், 4 வாட்டி எரிஞ்சால் இந்த சென்சாரில் ப்ராப்ளம்னு அதுக்கேற்ற மாதிரி அது பிளிங்க் ஆகும். ஓகே ப்ரோ, இப்போ அந்த ஷோரூமோட லொக்கேஷன் கரெக்டாக சொல்ல முடியுமா? ப்ரோ ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா OMR ரோடு ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் இருக்குது. கண்ணகப்பட்டு திருப்பூர் ப்ரோ, நியர் HP பெட்ரோல் பங்க். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.